மயானத்தில் நடக்கும் மேல்மலையனூர் அங்காளம்மனின் தாண்டவம், அதனால் தோன்றிய மயான கொள்ளையின் ரகசியம் தெரியுமா? சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டியதால் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பற்றி கொண்டது. வெட்டப்பட்ட தலை சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டு சிவனுக்கு படைக்கப்படும் அனைத்து உணவுகளையும் விழுங்கியது. இதனால் சிவன் உணவு இல்லாமல் பட்டினியால் வாடி உலகம் முழுவதும் நாடோடியாக சுற்றித் திரிந்தார். பிரம்மாவின் தலை வெட்டப்பட்டதற்கு பார்வதி தேவிதான் காரணம் என நினைத்த சரஸ்வதி தேவி பார்வதிக்கு சாபம் அளித்தார். இதனால் பூமியில் பிறந்த பார்வதி தேவி மேல்மலையனூரில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பிச்சைக்காரன் வடிவில் வந்த சிவனை அறிந்த பார்வதி தேவி உணவை சமைத்து சிவபெருமானுக்கு அளித்தாள். அப்போது முதல் 2 கவளத்தை கபாலத்தில் இட்டு 3வது கவளத்தை காற்றில் வீசி எறிந்தார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் கபாலம் அதை பிடிக்க சிவனின் கையில் இருந்து கீழே இறங்கும் போது அன்னை அதை ஆவேச வடிவம் கொண்டு மிதித்து சுக்குநூறாக்கி மயான காளியாக மேல்மலையனூரில் உக்கிரமாக நின்றாள். இந்த தருணமே மயான கொள்ளை என கூறப்படுகிறது. இதனால்தான் இன்று வரை அமாவாசை நள்ளிரவில் பக்தர்கள் காளி மற்றும் காட்டேரி போன்ற வேடங்கள் பூசி மயானத்தில் சூறையாடும் நிகழ்வை நடத்துகிறார்கள். அங்காளம்மனை பிடிக்கும்னா இந்த பதிவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் கமெண்டில் அம்மா என பதிவிடுங்கள். காதலில் பிரச்சனை